ஹாய் ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய நெய் சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த நெய் சாதம் செய்யறது ரொம்ப சிம்பிள். இதுக்கு குக்கர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கலாம். இதோட ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பட்டை, நீல வாக்கில் கீறின 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பொடியா நறுக்குனது, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமா நறுக்குனது சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வேக வச்சிடணும். இதோட 2 கப் சாப்பாட்டு அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 2.5 கப்பு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணோடனே உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வர கேப்பில் பேனில் முந்திரியும் வெங்காயத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவு முந்திரியை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யல நம்ம நெய் சாதத்துக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அதே எண்ணெயில ஒரு வெங்காயத்தை நீளமா மெல்லிசா நறுக்கி சேர்த்திருக்கேன். இதையும் கோல்டன் ப்ரௌனா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் விசில் அடங்கிருச்சு. அப்பா, மணக்க சாப்பாடு ரெடி. எவ்வளவு உதிரி உதிரியா சூப்பரா இருக்குல்ல. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த சாதத்துக்கு மேலே ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்க வெங்காயம், முந்திரி, அதுக்கு மேலே அப்படியே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக நெய் சாதம் ரெடி. அவ்வளோதான், நம்ம கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதோட பன்னீர் பட்டர் மசாலா, மட்டன் குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த 2 ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. அதோட வீடியோ நான் என் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.